குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஜிகே ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் இப்போ தான் இந்த ஜிகே ஃபிசிக்ஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யூஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான டெலிகிராம் குரூப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. நாளையிலேருந்து நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கான ஸ்டடி அண்டு டெஸ்ட்டு ஷெட்யூல் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இன்னமும் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா இதில் போஸ்டிங் நம்மளுக்கு 1000க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. அதனால் போஸ்டிங் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம 90 எல்லாம் எடுத்தால் இப்போங்க நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையுமே கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாரோட எய்மும் 120க்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிற எய்மை வச்சுக்கிட்டும் ஜென்ரல் கேட்டகிரிலேயே நம்ம போஸ்டிங்கை வாங்கணுங்கிற எய்மோட படிக்க ஆரம்பிப்போம். நாளையிலேருந்து நான் இந்த ஷெட்யூல் பிளான் போட்டிருக்கேன். இதில் டெஸ்ட்டு ஷெட்யூலும் கொடுத்துருக்கேன். அதை பற்றிய டீட்டெயிலாக நான் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கூகுள் மீட்டில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இப்போ இந்த ஸ்டடி பிளானில் பாருங்கள், 15ல் நான் நியூட்டன்ஸ் லா, இம்பல்ஸ் இம்பேக்ட், லா ஆஃப் இம்பேக்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் 16ல் உங்களுக்கு டைரக்ட் இம்பேக்ட்லேருந்து ரெடியூஸ் மாஸ் வரையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டை மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டாக வைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு நாளும், ஃப்ரிக்ஷன் ஒரு நாளும், இந்த பார்ட்டை ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டாகவும், மொமெண்ட் ஆஃப் இனிஷியாலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி இதெல்லாம் 21ல் படிச்சிடணும். 22க்கு மொமெண்ட் ஆஃப் இனிஷியா ஆஃப் ஸ்பியர்லேருந்து ரோலிங் வரையும். ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் இனிஷியா ஒரு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதை 2 நாள் படிச்சிங்கன்னா 23 அதுக்கான ஸ்லிப் டெஸ்ட்டு ஒரு 50 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிற போல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 உங்களுக்கு கிராவிடேஷனல் வந்துடும். ஸோ கெப்லர் லாலேருந்து பாய்ஸ் மெத்தட் வரையும் ஒரு நாளும், கிராவிடேஷனல் ஃபீல்டு, அப்புறம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது ஒரு நாளில் படிக்கிற போலயே இருக்குது. 26 நம்ம ஆர்பிட்டல் எஸ்கேப் வெலாசிட்டி, ஓகே, சேட்டிலைட்டை பற்றி படிக்க போல் இருக்குது. ஓகே, ஸோ நான் சிலபஸை உங்களுக்கு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இந்த 4 பார்ட்லேருந்தும் 4 ஸ்லிப் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 50 மார்க்குக்கு. 27, 28 இதெல்லாம் நம்மளுக்கு ரிவிஷன் ஸ்லிப் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 28, 29 ரிவிஷன் எழுதுனா 30 ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு 100 மார்க்கு. ஸோ அப்போ நம்ம இந்த மந்த்துக்குள்ளே இந்த யூனிட்டை நம்ம முடிக்க போகிறோம். என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா எவரி மந்த்து 2 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த 10 டேஸ் நான் பிளான் போட்டிருக்கேன்னா அந்த 10 டேஸும் அந்த யூனிட்டை ஏனோ தானோன்னு படிக்கக்கூடாது. ஃபுல்லாக தரவாக படித்து டெஸ்ட்டு நல்லா பண்ணணுங்கிற போல் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ மறக்காமல் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் டெய்லி கிளாஸு இந்த டாப்பிக்கு உள்ள கிளாஸை கூகுள் மீட்டில் டெய்லி 1 hour டிஸ்கஷன், அது ஒரு டிஸ்கஷன் குரூப் தான். அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கஷன் பண்ணி படிக்க போகிறோம். நீங்களும் வாங்க படிக்கலாம். இதுக்கான டெஸ்ட்டை பற்றியதை நான் உங்களுக்கு கூகுள் மீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இன்னமும் படிக்காதவங்களாம் இந்த டாப்பிக்லேருந்து படிக்க ஆரம்பித்து நாளையிலேருந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோ இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக நான் போடுவேன். அதையும் நீங்கள் யூடியூப்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.